அண்ணாமலை வந்து தருமபுரியில் ஒரு போராட்டத்துக்கு போகும்போது அமித்ஷா கூட உடனே டெல்லிக்கு வாங்கினாலும், இல்லை ஜி நான் போராட்டமாவது கீராட்டமாவது நீங்கள் உடனடியே ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு வாங்கினாலும். டெல்லியில் அமித்ஷா வீட்டில் அமித்ஷா, நட்டா, சந்தோஷ், அண்ணாமலை 4 பேர் பேசியிருக்காங்க. என்ன பேசுனாங்கன்னா, தமிழ்நாட்டின் பாஜக நிலைமை கவலைப்படும்படியாக எனக்கு செய்திகள் வருது. 3% வந்துடுச்சு, 18% 3% வந்துடுச்சு. இது உண்மையான்னு கேட்டாராம். அண்ணாமலை பதிலே சொல்லியும். அண்ணாமலை நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? உண்மையை சொல்லுங்கள், என்ன நடக்குது தமிழ்நாட்டில், ஏன் 3% வந்துடுச்சு சொன்னாரா? நான் என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரில. எந்த தொண்டனுக்குமே கட்சியில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. நயினார் அந்த கடிவாளத்தை பிடிச்சி பண்ண முடியல. இத்தனைக்கு நயினார் என்னோட நண்பர் தான், நான் அவரை பற்றி தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். நயினார் நல்ல நண்பர், என் மேலே மரியாதை வச்சுருக்கேன், நான் அவர் மேலே மரியாதை வச்சுருக்கேன். அவர் போக்கில் கட்சி நடத்துகிறார், அது தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த லகான் வந்து அவர் கையில் இல்லை, வேற எங்கேயோ போயிடுச்சு. கேசவ விநாயகத்தை மாற்ற போகிறோம் நாங்கள் அப்படின்னாராம் அமித்ஷா. ஆனால் ஒருத்தர் தெரியுங்க, கிருஷ்ணகுமாரை கொண்டு வந்துட்டீங்க, சிறந்த மனிதர். கிருஷ்ணகுமார் என்ற கன்னியாகுமரியை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் பிரமுகரை அகில இந்திய ஆர்எஸ்எஸ் தேர்ந்தெடுத்து அகில இந்திய பாஜகவும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஆர்எஸ்எஸ் நிர்வாகி தான் கிருஷ்ணகுமார்.